தேர்தல் போட்டி அரசியலுக்கு என்ன தேவை? மட்டாக்கள் கள்ளர்கள், நாங்கள் நேர்மையாக. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த போது கூட பலாலியிலே காலையிலே ஒரு நடைப்பயிற்சி செய்த அந்த காணொளி என்பது அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓகே தேங்க்யூ சார். அவருடைய பிளஸ் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதியோட ஒரு பீப்புள் பர்சனா இருக்கிறார். பல் கலாச்சாரம் காணப்படுகிற ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பல் இனம் வாழுகிற நாடு என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மல்டி கல்ச்சரல் இருக்கின்ற விஷயத்தை மட்டும் அவர் ஒப்புக்கொள்ளணும். ஆனா மல்டி நேஷன் இருக்கின்றதை அவர்கள் ஒத்துக்கொள்ளாங்க. மல்டி எத்னிக் குரூப்ஸ் இருக்கின்றதை கூட அதிகம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படியானால் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை புறம் தள்ளிவிட்டு ஒரு தேர்தல் கட்சியாகத்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இந்த ராணுவம் ஏன் இருக்குது? இவ்வளவு பெரிய $1,000,000 யுத்தத்துக்கு பிறகும் ஏன் செலவிடப்படுது? அப்ப இந்த ராணுவம் உள்நாட்டு மக்களை எதிர்க்கிறது தான் இந்த படத்துறந்து இருக்கு. அப்படி என்ன அந்த உள்நாட்டு மக்கள் ஏன் இந்த தையட்டி விவகாரத்தை வச்சு கொண்டிருக்கிறதால ஜிவிபிக்கு சிங்கள தேசத்திலான அரசியலுக்கு நிறைய உதவும். அடுத்த வருஷம் இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது எனக்கு தெரியும். இதை கையாளுவதற்கான தகுதியோடு நடைமுறையில் இருக்கின்ற இந்த அரசு இருக்கிறதா? வணக்கம் உறவுகளே, மற்றும் ராகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியின் வழியாக இணைந்திருக்கிறோம். உரையாடுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய வருகை யாழ்ப்பாணத்திற்கு நிகழ்ந்திருக்கிறது. பொங்கல் தினத்தினையொட்டி யாழ்ப்பாணத்திலே வேலணையிலே இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்வுகள், அது மட்டுமன்றி இன்னும் பல விடயங்களிலே ஜனாதிபதி ஈடுபட்டு சென்றிருக்கிறார். இந்த பின்னணியிலே உரையாடப்படுவதற்கும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. மக்களிடத்திலும் பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றன. காணி விடுவிப்பு தொடர்பான விடயங்கள், அது மட்டுமன்றி இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசனுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க போகின்றன. இப்படியாக பல்வேறு வினாக்களை தழுவியதாகத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம் அரசியல் ஆய்வாளர் குணா கவியழகன் அவர்கள். வரவேற்கலாம் இணைய வழியினூடாக. வணக்கம். வணக்கம் சபலா. வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று ஜனாதிபதியினுடைய வருகை என்பது யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக இருந்திருக்கிறது. இந்த பொங்கல் தினத்திலே 2 தினங்கள் யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளிலே அவர் ஈடுபாட்டோடு ஈடுபட்டு சென்றதை போன்ற காணொளிகளை எல்லாம் காண முடிந்தது. மக்களிடத்திலே பல கேள்விகள் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசு என்பது கடந்த கால அரசுகளைப் போலன்றி தமிழ் மக்களுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே செயற்படுமா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த வருகை, இதன் பின்னே நிகழ்த்தப்படுகின்ற இந்த அரசியல் செயற்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு வருகை தரலன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். அதாவது கலாச்சார குழுவாக தமிழ் மக்களை வச்சுக்கொள்றதாக கூட இது எடுத்துக்கொள்ளலாம். எல்லா இலங்கையில வாழக்கூடிய மல்டி எத்னிசிட்டி, மல்டி நேஷன் இதை அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறது இல்லை. ஆனா மல்டி கல்ச்சர் ஒன்று இருக்கின்றத கவர்மெண்ட் எப்பவுமே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அது யார் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும், யார் ஆட்சியை பிடிச்சாலும் மல்டி கல்ச்சரல் இருக்கின்ற விஷயத்தை மட்டும் அவர் ஒப்புக்கொள்ளணும். ஆனா மல்டி நேஷன் இருக்கின்றதை அவர்கள் ஒத்துக்கொள்ளாங்க. மல்டி எத்னிக் குரூப்ஸ் இருக்கின்றதை கூட அதிகம் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனா ஒபிஷியலா மல்டி கல்ச்சர் ஒன்று இருக்கின்றதை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் இவர் ஒரு பீப்புள் பர்சனாகத்தான் இருக்கிறன்றதை காமிக்கிறதா. இப்ப அவருடைய பிளஸ் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதியோட ஒரு பீப்புள் பர்சனா இருக்கிறார். அப்போ பீப்புள் ஃபேஸ் ஒன்று அவர்கிட்ட இருக்கு. அதை அவர் மெயின்டைன் பண்றாரு. அதை வச்சுக்கொண்டுதான் இந்த ஆட்சிக்கு வர முடியும். அது பீப்புள் பர்சனா இருக்குன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்தார். யாழ்ப்பாணத்துக்கு வந்து பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாங்க. இதுக்கு மேல இதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. இதுக்கும் அவருடைய பாலிசிக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காண்டா எதுவுமே கிடையாது. அவருடைய உரையிலேயோ, அவருடைய அறிக்கையிலேயோ, அவருடைய சோசியல் மீடியாவுடைய அவர் போட்ட பதிவிலேயோ அதை எதுவும் காண முடியாது. இணக்க அரசியல், ஒன்றுபட்ட இலங்கை, அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். இது எந்த ஜனாதிபதி சொல்லிட்டு, எல்லா ஜனாதிபதி இலங்கையில் வந்து எல்லா ஜனாதிபதியும் சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுல ஒண்ணு அவர் புதுசா சொல்லிட்டு ஸ்டீரியோ டைப் ஆன ஒரு, எப்பவுமே ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் ஸ்டீரியோ டைப் ஆன ஒரு
அறிக்கையை அல்லது ஒரு பதிவை தான் அவர் போட்டார். அதாவது அந்த உரையை தான் அவர் ஆற்றினார். இதற்கு மேல ஒன்றும் இல்லை. சரி, இப்ப நீங்கள் கேட்ட மாதிரி போலீஸ் வயசான பிரச்சனைய பார்த்தா, இலங்கையில அவர் செய்ய விரும்பின விஷயம், அதாவது அவர் செய்வார் என்று எதிர்பார்த்த விஷயம், ஸ்ரீலங்காவை ஒரு ரீஃபார்ம் பண்றார், பொலிட்டிக்கலி ரீஃபார்ம் பண்றார். அப்படி பண்ணினால் எக்கனாமிக்கலி ரீஃபார்ம் ஆகும் என்றதுதான். சோ இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஜேவிபியினுடைய கடந்த காலம், ஜேவிபி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்றைய வரைக்குமான அவருடைய பயணம் வந்து பொலிட்டிக்கலி ரீஃபார்மேஷன் தான் அடிப்படை என்றதுதான். அவர்களே 2 புரட்சி பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷன் வேணும்ன்றதுதான். அப்ப அவனுடைய அடிப்படையான கொள்கை ஒரு அரசியல் மறு ஆக்கம் உருவாக வேணும். அப்படி இல்லாமல் இந்த நாடு முன்னேறாது. இந்த நாட்டில மக்களுக்கான மெய்யான சுதந்திரம் கிடைக்காது. இது இன்னொரு வகையான ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமத்தனமாத்தான் இது இருக்கும் என்றதுதான் ஜேவிபியினுடைய பாலிசியாக இற்ற வரைக்கும் இருந்தது. அதுல என்ன மாற்றம் வந்திருக்குது, அல்லது அதுல எந்த மாற்றத்தை செய்ய விளையினம் என்றதான் இங்க கொஸ்டின். அப்படியானால் அவர்களுடைய அந்த அடிப்படை கொள்கைகள், அந்த பாலிசிஸ்ல ஏதாவது மாற்றங்களை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதா, அல்லது கடந்த கால அரசுகளை போன்று மக்களை ஒரு கண்டுடைப்பான நிலைமையிலே வைத்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் தான் அரங்கேற்றப்படுகிறதா? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு மல்டி கல்ச்சர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு பல் கலாச்சாரம் காணப்படுகிற ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பல் இனம் வாழுகிற நாடு என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரா என்கிற ஒரு கேள்வி வந்து எழுகிறது. இதை அவர்களுடைய அந்த கொள்கைகளோடு நாங்கள் பொருத்தி பார்க்கலாமா? எப்படி எதிர்காலத்தில் இவர்களுடைய நகர்வுகள் இருக்கு? அதை பொருத்தி பார்க்க முடியல. இப்ப ஒரு பொருளாதார நெருக்கடியினுடைய விளைவாக ஏற்கனவே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் மீதான கோபமாக மக்கள் இவர்களுக்கு வாக்கு போட்டுச்சுன்னா பதவிக்கு வந்தாங்க. அப்ப இவங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துக்கு தெரியும், தங்களுக்கு விழுந்த வாக்கு தாங்கள் செய்த வேலை திட்டத்தால உருவாகின வாக்கு இல்லை. மாறி மாறி வந்த 2 அரசாங்கங்கள் மீது, முக்கியமா கடைசியா இருந்த மஹிந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினால மக்கள் 3ஆம் நில கட்சிக்கு ஒன்று வாக்களித்து பார்த்தார்கள் என்றதுதான் இங்க உண்மை. அது அவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த பிடிக்கப்பட்ட இந்த அதிகார ஆட்சி காலத்துல இந்த அரசாங்கம் என்ற ஒரு நிர்வாக முறை வந்து எங்க கையில வந்திருக்கு, அந்த அதிகாரம் வந்திருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி தங்களுக்கு கிடைச்ச வாக்கு ஒரு நிலத்தன்மையா, ஒரு சஸ்டைனபிள் ஓட்ஸாக மாத்துறதுன்றதுதான் நம்மளுடைய இந்த 5 வருஷ வேலை திட்டமாக இருக்கு. வேற எதுவும் இருக்கல. உதாரணத்துக்கு 2 விஷயம். ஒன்று, எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷனுக்காக அவங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டாங்க. அப்ப அது நிகழும். ஜேவிபியினுடைய விஷயம் பாலிசி வந்து பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷன். இந்த 2 விஷயம் நடக்கும். ஆனா ஜேவிபியினுடைய விஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷனுக்காக தான் எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷன், சோசியல் ரீஃபார்மேஷன் எல்லாமே நிகழும் உருவாக்கப்படலாம். அப்படின்ற பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷன் எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கணும். மிகப்பெரிய ஒரு வாக்கு பலத்தோட, பாராளுமன்ற பலத்தோட, ஜனாதிபதி அதிகாரத்தோட அந்த ஆட்சி அமைச்சிருக்கும் போது மக்கள் கேள்வி கேட்காங்க. என்ன மொத்த மக்களுடைய ஆதரவும் வந்து ஜேவிபி இருக்குது. எதிர்கட்சிகள் மிக மிக பலவீனம் அடைஞ்ச ஒரு நிலைமையில எதிர்கட்சி இருக்கு. எதிர்கட்சி இருக்கா இல்லையாட்டே தெரியாத இருக்கு. அப்படி என்றால் எந்த ரீஃபார்மேஷனை முன்வச்சு அதை முன்கொண்டு போனாலும் எதிர்க்கிறதுக்கு அந்த ஆளிலே எதிர்கட்சி மிக பலவீனமா இருக்கு. அப்ப இப்படி ஒரு மிக பலமான, மிக சாதகமான, அதாவது எந்த பாலிசி சேஞ்ச ஜேவிபி விரும்பிச்சதோ அப்படி ஒரு பாலிசி சேஞ்ச செய்யக்கூடிய வாய்ப்பு வரலாற்று கிடைக்காத மாதிரி கிடைச்சது. எதிர்க்கிறதுக்கு எதிரான எதிரி இல்லை. அப்ப நினைக்கிறத செய்யலாம், ஆனால் செய்ய அந்த பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷன் நடக்க இல்லை. என்ன காரணம்? சரி, அப்ப எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷன் இது நடந்திருக்கோன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷனை பற்றின அவருடைய பார்வையை வந்து யுத்தத்தாலே இந்த நாடு அழிஞ்சது. சோ அது உண்மை. சோ அந்த விஷயம் சரி. யுத்தத்தாலே இந்த நாடு அழிஞ்சது என்றால், யுத்தத்துக்கு செலவிடப்பட்ட, இதுவரைக்கும் செலவிடப்பட்ட பணம் $1 மில்லியன். இப்பவும் அதை பராமரிக்கிறதுக்கான செலவிடப்படுற பணம் வந்து $1 மில்லியன். அப்ப இது திரும்பி இருந்தால், அதாவது மறு உற்பத்தியாக திரும்பி இருந்தால், இலங்கை ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா, அதாவது ஒரு மத்திய வளர்ச்சி அடைந்த நாடா, கிழக்கு ஆசிய நாடுகள் போல வளர்ந்திருக்க வேண்டும். ஆனா அது நடக்கல என்றது ஜேவிபியினுடைய பார்வை. அந்த போர் ஏன் வந்துச்சு? இன முரண்பாடு.
அந்த இன முரண்பாடு ஏன் வந்துச்சது? இந்த கொலோனியல் செட்டப்பால. அப்ப பேசிக்கலி அந்த கொலோனியல் செட்டப்பை ஏன் வச்சிருக்கணும்? அதை வச்சிருக்கிறத உடைச்சாத்தான், அதாவது விட்டுட்டு போன ஐரோப்பிய நாடுகள் விட்டுட்டு போன இந்த காலனித்துவ முறைமை அவர்களுக்கு சாதகமா, பின்காலனித்துவ ஆதிக்கத்துக்கு சாதகமாகத்தான் இந்த பொலிட்டிக்கல் செட்டப்பை ஸ்ரீலங்கா போல எல்லா கொலனி நாட்டிலும் அமைச்சது. அதை மெயின்டைன் பண்ணும் வரைக்கும், அதை பராமரிக்கிற வரைக்கும் இந்த நாடு உட்படாது. அதுல இருந்து வெளியே வரணும். இதுதான் ஜேவிபியினுடைய பார்வை. அப்ப பொருளாதார மூழ்ச்சிக்கு குந்தகமா இருந்தது போர் என்பதென்றால் இனமுரண்பாடு என்பதென்றால் காலனித்துவம் ஏற்படுத்தின அரசியல் முறைமை. அப்ப அந்த அரசியல் முறைமையை தகர்த்தெறிய வேணும் என்றதுதான் கொள்கை. அதுக்கு கிடைச்ச அதிகாரமும் அதுக்கு கிடைச்ச கேள்வியற்ற வாய்ப்பும் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியை நாம் கேட்டா, இவர்களும் இன்னும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி என்ற தவிர இவரை பதிலை நீங்க தேட முடியாது. அப்படியானால் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை புறம் தள்ளிவிட்டு ஒரு தேர்தல் கட்சியாகத்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இது ஒரு தேர்தல் அரசியல் களத்தில தாங்கள் போட்டியாளர்களாக நிற்கிறோம் என்றதுதான் அவர்கள் வழங்கி வச்சிருக்கிறது. அப்ப இதை கைவிடக்கூடாது. அவர்களுக்கு தெரியும் புரட்சி சாத்தியம் இல்லை. புரட்சியை பற்றி பேசி, மறுசீராக்கம் பற்றி பேசி கட்சியை வளர்க்கலாமே தவிர அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு அது நிகழாது. ஆனால் ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. கைப்பற்றினா இந்த தேர்தல் போட்டி அரசியல தங்கள் ஒரு போட்டியாளராக நிறுத்தாமல் தாங்கள் நிலமுறையிலாதவர்கள் தெரியும். அப்ப கதைச்ச பொலிசி எல்லாம் நீங்க இல்லை. அப்ப தேர்தல் போட்டி அரசியல்ல இந்த தேர்தல் போட்டி அரசியலுக்காக ஒரு கட்சி வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவோ அதைத்தான் இவர்கள் பின்பற்றியும். அதாவது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற நிலையான ஓட்ஸை விட உதிரி ஓட்ஸ்கள் எல்லாத்தையும் எப்படி டார்கெட் பண்ணி தங்க பக்கம் எடுக்கிறது. தாங்கள் செய்யக்கூடிய அரசியல் விளங்கி வச்சிருக்க தங்களை ஒரு நேர்மையாளராக காட்டுறது மட்டும்தான். அதை விட வேறு எதுவும் தங்களால செய்ய முடியாது, செய்ய தயாரில்லை. அதை செய்ய வலிக்கிட்டா இங்க உடைஞ்சு தேர்தல் போட்டி அரசியல் நிற்க முடியாது. அப்ப தேர்தல் போட்டி அரசியலுக்கு என்ன தேவை? மட்டாக்கள் கள்ளர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள். இந்த நாங்கள் நேர்மையானவர்கள் என்ற ஒரு ஒன்றை நிறுத்துறது தேர்தல் அரசியல் போட்டி களத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது பாலிசி சேஞ்சிங்க்கு இதுக்கு உதவி இல்லை, எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷனுக்கு இது உதவி இல்லை, பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷனுக்கு உதவி இல்லை. அப்ப எதுக்கு உதவும்? அவருடைய வாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உதவும், மக்கள் கவர்ச்சியை உருவாக்குறதுக்கு உதவும், மற்றபடி வேறதுக்கு உதவாது. அதாவது சமூக வலைத்தளங்கள் ஊடான மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்கள் கவர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் கடந்த காலத்திலே, அதாவது வடக்கிலும் கூட வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அது மட்டுமன்று சில கட்சிகளின் மீது காணப்படுகின்ற, தமிழ் தேசிய கட்சிகளின் மீது காணப்படுகின்ற சில மக்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாடுகளின் காரணமாகவும் இந்த வாக்கு வங்கி என்பது இவர்களுக்கு கிடைத்தது. அதை இவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்தி கொண்டால் வரலாற்றிலே பதியப்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்த முடியும். ஆனால் இவர்களும் கடந்த சில உதாரணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், இந்த கல்வி மறு சீர்திருத்தம் தொடர்பாக எழுந்திருக்கிற சர்ச்சைகளின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய பழைய அரசுகளைப் போலவே மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்தார். இந்த ஒரு சிறிய உதாரணம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது, பல்வேறு பேச்சுக்களை ஏற்படுத்தியிருந்தது. அப்படியானால் இவர்களுடைய நிலைப்பாடும் கூட அடுத்து வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு தேர்தல் அரசியலாகத்தான் கடந்து போகிறது என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், அது மட்டுமல்ல இந்த பொருளாதார சிக்கல் எழுவதற்கு காரணமாக இருந்த யுத்தம், ஏன் யுத்தம் எழுவதற்கு காரணமாக இருந்த காலனித்துவ ஆட்சி, அதனுடைய அந்த தொடர்புகள், மக்களுடைய இந்த இன முரண்பாடு என்று சொல்லி பல்வேறு காரணங்களை அவற்றை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இவர்கள் ஈடுபட போவதே இல்லை. அப்படியானால் எதிர்காலம் தான் என்ன? ஒரு கவர்ச்சி அரசியலை தான் பேசுறாருன்றதுக்கு நல்ல உதாரணம். யாழ்ப்பாணத்துல அவர் பேசி சந்திச்சுட்டு அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல போட்ட பதிவும் 3 மொழியிலையும் போட்ட பதிவை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பிரஜைக்குமான கௌரவமான வாழ்வு, கௌரவமான இடம். இது எல்லா பிரசிடென்டும் சொல்றதுதான். ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷன்லயே இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பற்றி ரொம்ப தாராளமாகவே இருக்கு. பிரச்சனை என்னன்னா, அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸை எங்க கிராஸ் பண்ணுதுன்னு சொன்னா அதுக்கு சில சரத்துகள், மக்கள் பாதுகாப்பு சட்டம், அந்த மாதிரி சில சரத்துகள் இருக்கு. அது யார் மீது அது பிரயோகிக்கப்படுதுன்னா தமிழ் மக்கள் மீது.
அப்ப அது இன அடையாளத்தின் மீது, தேசிய அடையாளம், தமிழ் தேசிய அடையாளத்தின் மீது தான் அது எதிராக பிரயோகிக்கப்படுது. அப்ப இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்கு இங்க எந்த குழப்பமும் இல்லை. அது ஜேஆர் உருவாக்கின 78ஆம் ஆண்டு யாப்பிலேயே மிக தாராளமாக தனிமனித உரிமை பற்றி போதிய அளவு இருக்கு. அது எங்க அது அறுக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் மாதிரி, அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குறதுக்கான அரசியல் சரத்தை உள்ளுக்க வச்ச மாதிரி ஒரு ஜனாதிபதி உருவாக்கிட்டு போகலாம். அப்ப இந்த மாதிரி மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய சரத்துகள் புரிவாயிரும். அது யார் மீது பிரயோகிக்கப்படுதுன்னா இந்த தமிழ் தேசிய சமூகம் மீது, மக்கள் மீது வந்து இது பிரயோகிக்கப்படுது. அப்ப அதை உடைச்சுத்தானே இலங்கையினுடைய அந்த சமத்துவமான வாழ்க்கையை காண முடியும். நீங்க இண்டிவிஜுவல் ரைட்ஸை பேசி எப்படி சமத்துவமான வாழ்க்கையை காண முடியும்? இங்க நேரம் இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்காக இந்த நாட்டில் இந்த குழப்பம் நிகழவில்லை, இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்காக இந்த முரண்பாடு நிகழவில்லை, அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்காக இந்த போராட்டம் நிகழவில்லையே. அப்ப இந்த நாடு கீழே போனதுக்கு காரணம் என்ன? இந்த இனச்சிக்கல் தான். அப்ப தீர்வு அங்க வரும். ஆட்சியை பிடிச்ச உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போயிருக்கும். பொதுவாக ஆட்சியை பிடிச்சு, அதாவது இப்படி ஒரு அமோக வரவேற்போட பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய கட்சி தான் செய்யக்கூடிய ரீஃபார்மேஷனை 2 இயர்ஸ்ல செய்யும். பொதுவான கணக்கில் தான் 5 வருஷம் ஆட்சி காலத்துல முதல் 2 வருஷத்துல இது நிகழும். 3வது வருஷம் அது நிகழாது. அதை 2 வருஷத்துக்கு முன்னெடுப்பு செய்து அதை பினிஷ் பண்ணணும். 3வது வருஷம் அவர்களுக்கு ஒரு காலக்கெடுமா 3 வருஷத்துக்கு பண்ணுவோம். அடுத்த வாரம் 2 வருஷம், 4வது 5வது வருஷம் பாலிசி சேஞ்சிங்ல பண்றது. அது அடுத்த தேர்தலை நோக்கி அசைவதற்கான வேலையில பார்க்கணும். இதுதான் உலகம் முழுக்கலும் இந்த தேர்தல் அரசியல் களத்துல இருக்கிற பொதுவான செட்டம். அப்ப ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சு 2 வருஷத்துக்குள்ள என்ன செய்யுதோ அதுதான் அவர்கள் செய்ய விரும்பினார். இப்படித்தான் நீங்க எடுத்துக்கொள்ளும். அப்படியானால் முழுக்கலும் இப்படிதான் இருக்கும். கடைசி 2 வருஷம் செய்கிறது அடுத்து வரப்போற தேர்தலுக்கான கவர்ச்சிகரமான விஷயங்கள் என்னவோ அதைத்தான் அவர்கள் செய்யணுமே தவிர ரிஃபார்மேஷன் எதுக்கும் போறதில்லை, பாலிசி சேஞ்சிங் எதுக்கும் போக மாட்டோம். மக்கள் அதுல விரக்தியும் அடைஞ்சிருக்கணும், சில அதிருப்திகள் வந்துடும். அப்ப ஒரு புது கரபடாத கையாக வந்த ஜேவிபி மீது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பார்வை இருந்தது. அவன் செய்தா இருந்தாலும் சரியா தான் செய்வான், ஏதோ புதுசா ஒன்று செய்ய போறான். ஆனா இந்த 2 வருஷத்துக்கு செய்யல, அடுத்த வருஷம் செய்ய முடியாது. ஏனென்றால் அடுத்த வருஷம் இலங்கையில ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவே எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை இறுதியாக சுட்டி காட்டியிருந்தீர்கள். அடுத்த வருடம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி, இதை கையாளுவதற்கான தகுதியோடு நடைமுறையில் இருக்கின்ற இந்த அரசு இருக்கிறதா? இது அவர்கள் சர்வதேச சக்திகளுடைய உதவியை தான் நம்பி இருக்கிறது. இதான் உண்மை. இவர்கள்ட்டே ஒரு செட்டப் இல்லை, அதை உருவாக்கல. இந்த 2 இயர்ஸ்ல அது உருவாக்கல. இந்த 2 வருஷத்துல அதுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. அவர்கள் இந்த சர்வதேச சக்தி மிக்க நாடுகளுக்கு இடையில தாங்கள் வச்சிருக்கிற உறவுகள் மூலமா, இன்னும் சும்மா எளிய வார்த்தையில சொன்னா, பெரிய நாடுகளுக்கு தங்கள் மீது உருவாக தேவையை பாகம் பண்ணி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், இலங்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. இவர்கள் இந்த சர்வதேச அரசியல் வலப்பின்னல கொண்ட ஆக்களும் இல்லை. ஏன்னா புதுசா வந்த கட்சி, இவர்களுக்கு இந்த பாரம்பரியமும் இல்லை, அந்த தொடர்புகளும் இல்லை. அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கலாம்னு சொன்னா, பெரிய நாடுகளுக்கு, எளிய வார்த்தையில் சொன்னா பெரிய நாடுகளுக்கு இலங்கையுடைய தேவையை வச்சுக்கொண்டு வாகை பண்ணி தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை தவிர வேற விஷயம் கிடையாது. அடுத்த வருஷம் வரப்போற ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போதுன்னு அவருக்கு தெரியும். 2027 இலங்கையில திருப்பியும் ஒரு நெருக்கடி. அது பெரிய நாடுகள் காப்பாற்றினா தான் உண்டியது, கை கொடுத்தா தான் உண்டியதை விட அவர்கள் கோவப்பட்டாருன்னு எடுத்தா இலங்கை பெரிய ஒரு முதல் மாதிரியான நெருக்கடியை கண்டு மறுபடி இவர்களும் வந்து சரிஞ்சு போற சூழல் உருவாகும். இல்ல வேற பெரிய நாடுகள் கை கொடுத்தா தக்க வச்சு கொள்ளலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போ இது அவர்களுக்கு தெரியும். ஆட்சியில் அது இது இருக்கிற ஆட்களுக்கு பெட்டிஷன் தெரியும், சென்ட்ரல் பேங்க் எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப சொன்னது அப்படி தெரிஞ்சு கொண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இல்லை, அல்லது தாங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த அரசியல் இயக்கத்தை துவங்கிச்சிருக்கோம் அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷனுக்காக எந்த முயற்சியையும் இந்த 2 வருஷத்துல எடுக்கலைன்னா அவர்களுடைய நோக்கம் ரீஃபார்மேஷன் இல்லை, அதிகாரத்தை தக்க வைக்கிறது. இலங்கையினுடைய அரசியல் போட்டி களத்துல தங்களோட கட்சி
ஒரு பிரதான கட்சியாக போட்டி கட்சியாக நிலைநிறுத்த நிலைநிறுத்த வேணும் என்றுதான் அவருடைய பார்வை. கடந்த கால அரசுகளைப் போலன்றி இவர்களுடைய ஆட்சி காலத்திலேனும் சாதகமான சில தீர்மானங்கள் எட்டப்படக்கூடுமோ என்கிற நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு சாமானிய மக்களிடத்திலே காணப்படுகிறது. உங்களுடைய பதில் அதற்கான தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறது. இந்த பின்புலத்திலே இன்றைக்கு அன்றாடம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது இந்த வடகிழக்கு பகுதிகளிலே தமிழர் தாயக பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற இராணுவத்தினர். அது மட்டுமன்றி காணி அபகரிப்பு விடயங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்றது. விடுவிக்கப்படாத பல்வேறு நிலங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த போது கூட பலாலியிலே காலையிலே ஒரு நடைப்பயிற்சி செய்த அந்த காணொளி என்பது அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. மக்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதே நிலத்திலே விடுவிக்கப்படாத காணிகள் காணப்படுகின்றன. ஆகவே நீங்கள் காணிகளை விடுவித்து இங்கே பொருளாதார தேட்டத்துக்கு நீங்கள் உதவுவீர்களாக இருந்தால் அதுதான் உண்மையான ஒரு வரலாறாக பதிவு செய்யப்படும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த இடத்திலே நாங்கள் நேரடியாக தையட்டி விவகாரம் தொடர்பாக உரையாடுவோமாக இருந்தால், இந்த அரசும் கடந்த கால அரசுகளைப் போல இந்த விடயத்தையும் அப்படியே கடந்து செல்லுமா, அல்லது இதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா? ஏனென்றால் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி இருக்கிற போது அவர்கள் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் தக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ஓரளவிற்கு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பின்னணியில் இதை எப்படி கையாளுவார்களோ, ஒரு தேர்தல் அரசியல் என்கிற பாணியிலே கையாண்டால் கூட இதை எப்படி கையாளுவார்கள்? ஏனென்றால் இங்கே மக்களை சிந்திக்க நினைத்தால் தெற்கிலே அவர்களுக்கான வாக்குகள் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனைய கட்சிகள் இதை ஒரு மத பிரச்சாரமாக, இன பிரச்சாரமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. எப்படி கையாளுவார்கள்? இந்த தையட்டி பிரச்சனையில ஆழமா ஒரு விஷயத்தை பாருங்க, உண்மையாக யதார்த்தமாக என்ன இருக்கின்றத பாருங்க. இந்த தையட்டி விவகாரத்தை நாங்கள் பார்த்தா அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும் இது ஒரு வெகுஜன பிரச்சனையாக இல்லை. அரசியல் கட்சிகள் தான் இதை முன்னெடுக்க பார்க்குது. இப்ப தையட்டி இதுக்காக ஒரு போராட்டத்தை செய்தா வெகுஜன மக்களாக போய் போராடினாங்க. கட்சிகள் தங்களுடைய தொண்டர்களை கொண்டு போய் தான் போராடினாங்க. அந்த தொண்டர்களுமாக தலைவர்களோட வந்த சில ஒரு மிகச்சிறிய ஒரு சின்ன குழுதான் நின்று போராடும். அப்ப அரசியல் கட்சிகள் இதை அரசியல் தேவைக்காக பயன்படுத்தினோம்ன்றது தவிர ஒரு மக்கள் இதாக இது மாற இல்லை என்று அவங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும். கையெட்டியில காணிகளை பறிமுடுத்த மக்கள் இருக்கணும். அந்த பறிமுடுத்த மக்களுக்காக இந்த யாழ்ப்பாண மக்கள் யாரும் கிளர்ச்சி அடையும். அப்ப இந்த தையட்டி விவகாரத்தை நாங்க பார்த்தோம்னா இது தமிழ் அரசியலுக்கு உதவுதா இல்லையான்றது கேள்விக்குறி. அது அரசியல் கட்சிக்கு உதவலாம். தமிழ் தமிழ் தேசிய அரசியலுக்கு உதவுதா இல்லையா கேள்விதான். கட்சிகளுக்கு உதவலாம். ஆனால் இந்த தையட்டி விவகாரத்தை வச்சு கொண்டிருக்கிறதால ஜேவிபிக்கு சிங்கள தேசத்திலான அரசியலுக்கு நிறைய ஒரு உதவும். எப்படி என்றால் ஜேவிபியே ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய பொலிசி பற்றி அவர்கள் இதுவரைக்கும் பேசினது அதெல்லாம் செஞ்சிருவாங்களோன்ற ஒரு கேள்வி இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அதெல்லாம் செய்ய போறதில்லை. நாங்களும் இந்த தேர்தல் களத்துல நிற்கிற ஒரு கட்சி தான், அதிகாரத்துக்காக நிற்கிற ஒரு கட்சி தான் என்றதான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு இது உதவி இருக்கு என்றால் இந்த மகா சங்கங்கள் என்றது இங்க ஒரு டீப் ஸ்டேட் மாதிரி, அதாவது அதிகாரத்தை நிர்ணயிக்கிறதுக்கான பின்னாடி இருக்கிற ஒரு அதிகார குழு என்று வைங்களேன், டீப் ஸ்டேட் என்றால். அப்ப இங்க மகா சங்கங்கள் என்றது ஒரு டீப் ஸ்டேட். ஸ்ரீலங்காவில் அதிகாரத்துக்கு யார் வரணும் வரக்கூடாது இருக்கணும் என்றதை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு மறைமுக ஒரு அதிகார குழு. அது அந்த குழுவை திருப்திப்படுத்துறது ரொம்ப முக்கியம். மகாசங்கங்கள்ட பகையை தேட முடியாது. இப்ப ஜேவிபியினுடைய பொலிசியில் அப்படின்ட்டு மகாசங்கள்ட காலில் விட முடியுதில்லை. ஏன்னா இது தேவை. அது போல மகாசங்கங்களை திருப்திப்படுத்த முடியுது. அதுக்கு இந்த தையட்டி விவகாரம் உதவுது. அந்த பொலிசியில இந்த சேஞ்சிங்கும் அந்த கொன்றே இல்லையா. அந்த தையட்டி என்ற அந்த விவகார புள்ளி தமிழ் அரசியலுக்கு உதவுறதை விடவும் ஜேவிபி தன்னுடைய சிங்கள அரசியலுக்கு அதை அதிகமாகவே பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியால் அகற்றினமா கட்ட மாட்டாங்க. அங்க அது உதவுது. ஜேவிபி பௌத்த சிங்களத்துக்காகத்தான் நிற்கும், அதை விட்டு கொடுத்துடாது என்றதுக்கு மிக தாராளமாக உதவும். அதை ஊதி பெருப்பிக்க வேண்டாம், ஈஸியா பெருப்பிச்சிடலாம். ஆனா இங்க தமிழ் கட்சிகள் எவ்வளவுதான் முயற்சி செய்து ஊதி பெருப்பிக்க முடியும். மக்கள் அது போராட வரையில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் தனிச்சு போய் நிற்கிறார். அரசியல் கட்சிகளால் ஒரு வகையான எழுச்சியை கொன்ற முடியும். அப்ப இந்த விவகார புள்ளி அவைகளுக்கு, அதாவது சிங்கள தேச அரசியலுக்கு தான் உதவியை தவிர தமிழ் தேசிய அரசியலுக்கு உதவி ஆனபடி அந்த புள்ளியை அகற்ற மாட்டினார். இது மிக இந்த பிரச்சனையினுடைய கோரில் தான்.
அதோடைய கருநிலை தான். அப்ப இதை அகற்ற மாட்டாங்கல்ல. அப்ப நாங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு இதை விட்டுட்டு அடிப்படையான பிரச்சனையை பேசணும். அதை பேச தயாரா இல்லை. இப்ப ராணுவம் உங்களுக்கு கட்டக்காலி மாடுகள் பயிர மேய்தண்டா வேதியை இறுக்கி அடையுதுன்னு சொல்றது இல்லை விஷயம். கட்டக்காலியாக மாடுகளை விடக்கூடாதுன்றதுதான் இந்த விஷயம். ஒரு அரசு சிஸ்டத்தை மாத்திரம் கட்டாக்காலியாக மாட்டை விட முடியாது. வேதியை இறுக்கி போடுவோம் ஃபார்மர்ஸ் சொல்ல முடியாது. அது போல இங்கே ராணுவம் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுறோம். ராணுவம் அந்த பிரச்சனைகள் தமிழ் நிலத்தில மிக இதா பேசப்படுது. இந்த ராணுவம் ஏன் இருக்குது? இவ்வளவு பெரிய $1 மில்லியன் யுத்தத்துக்கு பிறகும் ஏன் செலவிடப்படுது? எங்கே இருந்து ஆபத்து வரப்போகுது? இலங்கைக்கு இந்த பிராந்தியத்தில் எங்கே இருந்து ஆபத்து வரப்போகுது? ஒரு நாட்டிலிருந்து ஆபத்து வர முடியாது. வந்தால் அந்த வரக்கூடிய ஆபத்தை இந்த ராணுவத்தை எதிர்கொள்ள முடியும். சும்மா இந்தியாவாலே ரெடிக்கவும் சீனாவாலே ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு ஏதோ ஒரு நாட்டால ஒரு ஆபத்து வருது, பாகிஸ்தான் ஒரு நாட்டால ஒரு ஆபத்து வருதுன்னு அதை இந்த ராணுவத்தை எதிர்கொள்ள முடியுமா? முடியவே முடியும். அப்ப இந்த ராணுவம் இந்த படத்துறைக்கு செலவழிக்கிற அந்த $1 மில்லியன் பொருளாதாரத்தை திரும்பினா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை காணலாம். ஆனா அப்ப ஏன் இந்த இவ்வளவு $1 மில்லியன் செலவழிக்கப்படுது? அது உள்நாட்டுல வரக்கூடிய ஆபத்தை எதிர்கொள்றது தான். அப்ப இந்த ராணுவம் உள்நாட்டு மக்களை எதிர்க்கிறது தான் இந்த படத்துறை இருக்கு. அப்படி என்ன அந்த உள்நாட்டு மக்கள் ஏன் உள்நாட்டில இருந்து வரக்கூடிய ஆபத்தண்டு இலங்கை அரசு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் என்ன நினைக்குது, யாரை நினைக்குது? அது தமிழ் மக்களை நினைக்குது, தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களை நினைக்குது. அப்ப இந்த மக்கள் ஆபத்தானவர்கள் என்றதை ஒடுக்கிறதுக்காகவே ஒரு $1 மில்லியன் செலவழிச்சு அங்கே ஒரு செட்டப் பாதுகாக்கப்படும். அதுக்கு வரி கொடுக்கிறது யாரு? அதே மக்கள். எந்த மக்கள்கிட்ட இருந்து வரி சுமைய அழுத்தி அந்த பணத்தை பெற்று அந்த மக்களை ஒரு ஆபத்துக்குள்ளீர வச்சு கொண்டு அல்லது அவராக ஆபத்து வரும் என்று ஒரு செட்டப் பாதுகாக்கப்படும். அந்த படத்துறையை கலைச்சாலே அல்லது அந்த படத்துறையை குறைச்சாலே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியில 5 வருஷத்துல ஒரு பாய்ச்சல காட்டியிருக்காங்க. அத்தனை $1 மில்லியன் பொருளாதாரத்துக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தாங்க. இப்ப அது மறு ஆக்கமாக உருவாகி இருக்கு. அப்ப எக்கனாமிக்கல் ரீஃபார்மேஷன், பொலிட்டிக்கல் ரீஃபார்மேஷன் இந்த அடிப்படையில வந்திருக்கோம். அதை செய்யலையே. அப்ப இந்த $1 மில்லியன் ஏன் போகுதுன்ற கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லி இதை நோக்கி நாங்கள் ஒரு கேள்வியை வைக்க இல்லையே, இதை நோக்கி நாங்கள் ஒரு போராட்டமே செய்ய. என்னுடைய வரி நான் யாருக்காக கட்டுறேன்? இலங்கையில படத்துறையை பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய வரி தர முடியாத ஒரு போராட்டம் நடக்க. தமிழ் மக்களாச்சும் போராடிகள் இருக்கணும். அப்ப அந்த கோர நோக்கி நாங்க போகவே இல்லையே. ஏனென்றால் எமோஷனல் விஷயமாக இந்த கையெட்டி பிரச்சனை அல்லது இந்த இப்படி ஒரு பிரச்சனை எடுத்தா பாதிக்கப்பட்ட கொஞ்சம் பேராச்சும் வருவீங்க. காணியை இழந்த ஒரு 100 குடும்பங்கள் வரும். அப்ப பின்னால் ஆக்களிப்பினம்ன்றதை தவிர இந்த அரசியல் தலைவருக்கு வேற தேவை இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கோவில் பிரச்சனை, அந்த கோயிலை சுத்தி உள்ள ஆக்கள் பின்னால் வந்திருப்பின ஒரு 50 பேர் வந்திருப்பினம்ன்றதை தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உண்மையான அரசியலை பண்ணணும்னா இந்த அடிப்படையான கருநிலை அரசியலை பிடிச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கினா அப்போதான் அரசியல் நகரும், அப்பதான் ஒரு அழுத்தம் உருவாகும், அப்பதான் ஒரு அரசியல் விளைவு உருவாகும், அப்பதான் ஒரு அரசியல் விழிப்புணர்வு உருவாகும், ஒரு கட்டாயம் உருவாகும், ஒரு நெருக்கடி உருவாக்குறார். அது எதுவும் செய்ய இல்லை. ஜேவிபி பொலிசி மேக்கிங் என்று அந்த ஜேவிபியும் அதை செய்ய இல்லை. பட் அவர்கள் செய்தால் இந்த இலங்கையில ஒரு நிலத்தன்மையான அரசியலை நிற்பினோம். இல்லை என்றால் இல்லை. அவருக்கு இன்னும் இருக்கிறது இந்த வருஷம் ஒன்றுதான். பார்க்கலாம். தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும்? நாங்கள் அடிக்கடி உரையாடுகின்ற ஒரு விடயம்தான். இருந்த போதிலும் இன்றைக்கு நிகழுகின்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுகளோடு பயணப்படுகிற தலைவர்களை மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. கட்சிகளுக்கு இடையிலே, தலைவர்களுக்கு இடையிலே மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு அடிப்படை பிரச்சனை சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு தயங்குகின்ற அல்லது கண்டுகொள்ளாமல் விடுகின்ற ஒரு நிலைமையில் தான் தமிழ் தேசம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே எவ்வாறு தமிழ் தேசிய கட்சிகள் தங்களை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் உங்களுடைய கருத்து நிலையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கிற அரசு கூட ஒரு தேர்தல் அரசாகத்தான் இருக்கிறது. அது தமிழ் மக்களுக்கான காரியங்களை ஆற்றும் என்று நாங்கள் நம்ப முடியாது. இந்த இடத்திலே தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆற்ற வேண்டியது என்ன? இது எல்லார்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி, எல்லாரும் மீடியாக்களை வந்து சொல்ற பதில். இதை நாங்க சொல்லி யாரும் கேட்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நாங்கள் தாராளமாக வருஷக்கணக்கா பேசியும் கொண்டும் நடக்க இல்லை. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற கொடுக்க முடியும்.
இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அரசியல் கட்சிகளும் இது ஆழமாக விஷயத்தை தியரிட்டிக்கலாக ஆராய்ஞ்சு முடிவுக்கு ஒரு செயலுக்கு இறங்கணும். அதாவது போஸ்ட் வார் சிச்சுவேஷன் என்ன, இது உலகம் முழுக்கெடுக்கும் பொதுமையான. அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய ரீசர்ச் எங்க இருந்திருக்கோம்னா, போஸ்ட் வார் சிச்சுவேஷன், போஸ்ட் வார் பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்க வேணும், என்ன சிச்சுவேஷன் இருக்குமன்றது. ஒரு போருக்கு பிந்திய அரசியல் சமூகம்ன்றது போரை தோற்கடிச்ச, அதாவது போர்ல வென்ற ஒரு தரப்பு தோற்ற தரப்பை அரசியல் தோல்வியாக மாற்றும் என்றதுக்கான விடயத்தை முன்னெடுக்கிறது தான். அப்ப போர்ல தோற்றா அதனால அரசியல் தோற்றிடாதே. அப்போ ஒரு அரசியல் யுத்தம் ஒன்று நடக்கும். எப்ப நடக்கும்னு சொன்னா, போர் முடிஞ்ச பிறகு, போர்ல தோற்ற பிறகு நடக்கும். அதை எப்படி எதிர்கொள்றன்றதுக்கு ஒரு ஆய்வும், அதுக்கு அதை எதிர்கொள்றதுக்கான முறைமையும் கட்சிகள்கிட்ட இருந்திருக்கணும், ஒரு விவாதம் இருந்திருக்கணும். அது எதுவும் இருக்கே. போஸ்ட் வார் சிச்சுவேஷன் அவங்க எப்படி அதிகார தரப்பு எப்படி கையாளும்னு சொன்னா, எதிர்த்தரப்பில் ஒரு தலைமத்துவம் உருவாகாமல் கையாள வேணும். இதுதான் போஸ்ட் வார் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியது. தங்களுக்கு சார்பான பொம்மை தலைவர்களை, பொம்மை கட்சிகளை உருவாக்க வேணும் என்றக்கான முயற்சிகள் நடந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. வென்ற தரப்பு பின்னால் இருக்கிற தரப்பு, இது உலகம் முழுக்களும் இருக்கிறது தான். அது நீங்க கல்ஃபில் இப்ப ஈராக் எடுத்துக்கொண்டா சரி, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கொண்டா, உலகத்துல எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் போஸ்ட் வார் சிச்சுவேஷன் இப்படிதான். வென்ற தரப்பு தான் நாங்க உருவாக்கும் எல்லாத்தையும். அப்ப எங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கணும். போஸ்ட் வார் சிச்சுவேஷன்ல என்ன நிகழும், அது எப்படி எதிர்கொள்றாங்க, அது இந்த அரசியல் கட்சிகள் எதிர்கிட்டையும் இருக்கே. இயல்பாக உருவாகக்கூடியது என்ன, போஸ்ட் வார் சிச்சுவேஷன்ல இருந்த தலைமத்துவம் போயிட்டுதுன்னா புதிய தலைமத்துவமாக உருவாகிறதுக்கான போட்டிகள். அந்த போட்டிகள்ல மக்கள் கவர்ச்சியை அடுத்தவன் அடையக்கூடாதுன்றதுக்கான வேலை தான் முதல் நடக்கும். அப்ப மக்கள் திரளை உருவாக்குறதுக்கு ஒரு வெளிக்கிட்ட முதல்ல அவரை டேமேஜ் பண்றோம். இதுதான் நிகழக்கூடிய, இயல்பாக நிகழக்கூடியது. இதுதான் நிகழுது. அப்ப எல்லாரும் தலைமத்துவங்களை பிடிக்கிறதுக்காக கூட்டுக்களும் கட்சிகளும் உடைவுகளும் பிரிவுகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. என்ன செய்ய வேணும்ன்றதுக்கு அப்பால என்ன செய்யக்கூடாதுன்றாச்சும் தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு. ஆனால் இங்க என்ன விஷயம் என்றால், யாராவது ஒரு விஷயம் செய்ய வழிகிட்டால் உடனடியாக அதை முறிச்சு அதை உடைக்க வேணும் என்றதுதான் அடுத்த தரப்புகளில் இருக்கிற பார்வை. அப்ப ஒரு தரப்பு செய்தால், இங்க போட்டிக்கு 4 தரப்பு இருக்கு தமிழுக்குள்ளே, தமிழ் அரசியலுக்குள்ளே. இந்த 4 தரப்பும் என்ன செய்யும்னா, இந்த நான் ஒற்றுமையாக இருக்கிறேன், இந்த ஒரு தரப்பை உடைக்கிறது. அது உடைச்சாச்சு, அவற்ற முயற்சி உடைஞ்சுதான் இன்னொரு முயற்சி எடுத்தார். இந்த 4 தரப்புல ஒருத்தர் முயற்சி எடுத்தார். அவர் முயற்சி எடுத்துட்டா உடனே என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப முதல் தோத்தவரோட மிச்ச 3 கட்சிகளை கூட்டு சேர்ந்து அவரை தோற்கடிக்கலாம். ஏன்டா இங்க வீழ்த்துறதுல மட்டும்தான் கூட்டு சேர்ந்து. நீங்கள் தமிழ் தேசிய அரசியல்ல உருவாகின அத்தனை கூட்டுகளையும் எடுத்துப்பாரு, இதுவரைக்கும் உருவாகின அத்தனை கூட்டுகளையும் எடுத்து பாருங்க, கூட்ட நிற்கவே இல்லை. யாரோட கூட்டு சேர்ந்து யார தலைவராக்கிச்சிடமோ பிறகு அவர்கள் எதிரியார். ஏன் ஆக்கினோம்? அவரை தலைவராக்கணும்னா அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். இப்ப விக்னேஸ்வரன் விஷயத்துல நடந்த ஒரு சாதாரண உதாரணத்தை எடுத்துப்பாரு. தமிழ் தேசிய பேரவை உருவாக்கிக்கிற நிகழ்ந்ததை எடுத்துப்பாரு. யார தலைவராக்க கெடுவார், அப்புறம் அதை உடைச்சு போட்டு விக்னேஸ்வரன் வந்தோன்னு நடந்துச்சு, அதை உடைச்சு போட்டு அவரை சில்லாவில்லமாகும். இப்படி நீங்க தமிழ் தேசிய அரசியல் உருவாகினே இல்லை. அவங்க சங்கில இருந்து மொத்தமா உருவாகின கூட்டுகள் எடுத்து பாருங்க. அந்த கூட்டுகள் இல்லாம அடுத்தவன் ஒருத்தம் ஒரு முயற்சி எடுக்கும் போது அதை உடைப்ப முதல்ல அவனை விழுத்தும் பிறகு நாம எங்களுக்கு பார்த்துக் கொள்வோம் என்ற மட்டும்தான் தமிழ் அரசியலுடைய அரசியலாக இருந்திருக்கு. இந்த கேட்டை எப்படி தீர்க்கிறது? இதுக்கு சமூக அரசியல் நிகழணும். அதை நிகழ்த்துறதுக்கு யாரும் தயாரில்லை. இங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுக்கு மட்டும்தான் இங்க அரசியல்வாதிகள் இருக்கணும். தேர்தல் அரசியல் ஈடுபடாத ஒரு அரசியல் இங்கே இல்லாத வரைக்கும் இப்படியே தான் இருக்கு, மாற்றமே நிகழாது. அப்படியானால் எதிர்காலம் என்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு நிலைமையாகத்தான் மாறுமோ என்கிற கேள்விதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற மாறி நிகழ்த்தப்படுகிற குற்றச்சாட்டுகள், அது மட்டுமன்றி ஆளுங்கட்சியினால் தமிழ் தேசிய நிலைப்பாடுகளோடு பயணப்படுகிற தலைவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற, அது பாராளுமன்றத்திலே கூட அங்கே நிகழ்த்தப்படுகிற நையாண்டிகள், அந்த குற்றம் சுமத்துகிற செயற்பாடுகள் என்று சொல்லி இதனுடைய அந்த தொடர்ச்சியை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம், ஆனால் நேரத்தையும் கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக்க நன்றி. உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி இணையவழியினூடாக இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.
அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியில் உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் சார்ந்து இன்றைக்கு உரையாடி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதேபோன்று சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய மற்றும் ஒரு விடயத்தோடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.